வணக்கம் நேர்களே. கொழும்பிலிருந்து வெளியாகும் மும்மொழி பத்திரிகைகளை பிரசுரமாகியுள்ள செய்திகளை தரும் பத்திரிகை கண்ணோட்டம் நிகழ்ச்சியூடாக இணைந்திருக்கின்றோம். முதலில் வீரகேசரி பத்திரிகையில் வெளியாகியுள்ள செய்திகளை நாம் இங்கு பார்க்கும் இடத்து, புதிய அரசியலமைப்பை மஹிந்த எதிர்ப்பதேன், ஜனாதிபதி கேள்வி, ஒரு அடியேனும் பின் செல்ல மாட்டேன் என்கிறார் என்பதாக பிரதான தலைப்புச் செய்தி வீரகேசரி பத்திரிகையில் பிரசுரிக்கப்பட்டுள்ளது. முன்னாள் அமைச்சர் தர்மஸ்ரீ சேனநாயக்கவின் 16வது நினைவு தின வைபவம் நேற்று வரக்காபொலையில் நடைபெற்றது. நிகழ்வில் சுதந்திர கூட்டமைப்பின் சிரேஷ்ட உறுப்பினரும் முன்னாள் பிரதமருமான DM ஜெயரத்னவுக்கு ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன நினைவு சின்னம் வழங்கிய போது எடுக்கப்பட்ட படம் பிரதான நிலப்படமாக வீரகேசரி பத்திரிகையில் பிரசுரிக்கப்பட்டுள்ளது. 2500 ரூபாய் சம்பள அதிகரிப்பு விவகாரம், முதலாளிமார் சம்மேளனத்தை இன்று சந்திக்கின்றார் பிரதமர் என்பதாக இங்கு மற்றொரு செய்தியும் வீரகேசரி பத்திரிகையின் முதல் பக்கத்தில் வெளியிடப்பட்டுள்ளது. எட்கா குறித்த கலந்துரையாடல் ஆகஸ்டிலன்று இங்கு மற்றொரு செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. ஒரே குடும்பத்தை சேர்ந்த 3 வெட்டி படுகொலை, மட்டக்களப்பு வெள்ளாவளியில் அகோரம் என்று இங்கு மற்றொரு செய்தி வீரகேசரி பத்திரிகையின் முதல் பக்கத்தில் வெளியிடப்பட்டுள்ளது. எந்த ஒரு தீர்வையும் திணிக்க மாட்டோம், வடக்கு கிழக்கு இணைப்பு தொடர்பில் மக்கள் தீர்மானிக்க வேண்டும் என்பதாக இங்கு மற்றொரு செய்தி வெளியிடப்பட்டுள்ளது. அமைச்சர் லக்ஷ்மண் கிரியலவின் நிலப்படத்துடன் அந்த செய்தி இங்கு பிரசுரிக்கப்பட்டுள்ளது. பொது எதிரணியினரை சந்திக்கின்றார் ஜனாதிபதி, தினேஷ் டலஸ் விமலுக்கு அழைப்பில்லை என்பதாக இங்கு மற்றொரு செய்தி வெளியிடப்பட்டுள்ளது. பாத யாத்திரையை தடுக்க முடியாது, தினேஷ் குணவர்தனவின் நிலப்படத்துடன் இங்கு மற்றொரு செய்தியையும் வீரகேசரி பத்திரிகை தனது முதல் பக்கத்தில் வெளியிட்டுள்ளது. அடுத்ததாக தினக்குரல் பத்திரிகையை நாம் இங்கு பார்க்கும் இடத்து, வடமாகாண மேல்குடியேற்ற செயலணிக்கு மேலும் 2 இணைத்தலைவர்கள் என்பதாக பிரதான தலைப்புச் செய்தி தினக்குரல் பத்திரிகையில் பிரசுரிக்கப்பட்டுள்ளது. வடமாகாண மேல்குடியேற்ற செயலணியை 4 இணைத்தலைவர்களை கொண்டதாக ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன விரிவாக்கியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. யுத்தம் காரணமாக வடக்கிலிருந்து இடம்பெயர்ந்த சிங்கள முஸ்லிம் மக்களை மீள்குடியேற்றம் செய்வதற்காக அமைச்சர்களான ரிஷாட் பதியுதீன் மற்றும் ஃபைசர் முஸ்தபா தலைமையில் செயலணி ஒன்று ஏற்படுத்தப்பட்டது. இந்த மீள்குடியேற்ற நடவடிக்கை வடமாகாணத்தில் உள்ள பாரம்பரிய சிங்கள குடியேற்ற கிராமங்களையும் திருகோணமலை மாவட்டத்தில் அச்சுறுத்தல் ஏற்படுத்தியுள்ள எல்லை கிராமங்களையும் உள்ளடக்கியதாக இருக்கும் என அறிவிக்கப்பட்டது. இந்த நிலையில் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவுக்கு விடுத்துள்ள கோரிக்கைக்கு அமைவாக இந்த மீள்குடியேற்ற செயலணி 4 இணைத்தலைவர்களை கொண்டதாக மாற்றி அமைக்கப்பட்டுள்ளதாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. காக்காச்சிப்பட்டையில் முக்கொலை, 2 சடலங்கள் கிணற்றிலிருந்து மீட்பு என்பதாக இங்கு மற்றொரு செய்தியும் வெளியிடப்பட்டுள்ளது. பொது எதிரணியினரை இன்று அவசரமாக சந்திக்கும் ஜனாதிபதி என்று இங்கு மற்றொரு செய்தி வெளியிடப்பட்டுள்ளது. நிலையான வைப்புகளிலிருந்து லோனை பெற்றுக்கொள்ள ATM அட்டையை வழங்குவதற்கு ஒரு யோசனை என்பதாக இங்கு மற்றொரு செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. காஷ்மீர் விவகாரம் தொடர்பாக ஆர்ப்பாட்டம், கொழும்பிடம் டில்லி ஆட்சேபனை என்று கேள்விக்குறியுடன் இங்கு மற்றொரு செய்தியும் வெளியிடப்பட்டுள்ளது. மைத்திரி ரணில் சந்திரிகா 2 மணி நேர முக்கிய பேச்சு என்று இங்கு மற்றொரு செய்தியும் வெளியிடப்பட்டுள்ளது. அடுத்த 2 மாதத்தில் கோத்தா கைதாவார் என்று இங்கு மற்றொரு செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. பிரதமர் ரணில் ஊடகங்களை அச்சுறுத்துவதாக கூறுகின்றார் நாமல் என்பதாக இங்கு மற்றொரு செய்தியையும் தினக்குரல் பத்திரிகை தனது முதல் பக்கத்தில் வெளியிட்டுள்ளது. தமிழ் மொழி பத்திரிகைகளில் இறுதியாக சுடரொளியில் வெளியாகியுள்ள செய்திகளை நாம் இங்கு பார்க்கும் இடத்து, 3 வெட்டி கொலை, நடுநெசியல் பயங்கரம், மனைவி குழந்தையின் சடலங்களை கிணற்றில் வீசி கணவன் வெறியாட்டம் என்று இங்கு பிரதான தலைப்புச் செய்தி சுடரொளி பத்திரிகையில் பிரசுரிக்கப்பட்டுள்ளது. காணாமல் போனோருக்காக கடவுளிடம் முறைப்பாடு என்று இங்கு நிலப்படத்துடன் செய்தி ஒன்று பிரசுரிக்கப்பட்டுள்ளது. பம்பலப்பிட்டி தொடர்மாடி திட்டம் வலுக்கின்றது எதிர்ப்பு, பம்பலப்பிட்டி தொடர்மாடியை மீள அபிவிருத்தி செய்யும் திட்டத்துக்கு கடும் எதிர்ப்பை வெளியிட்டுள்ள தொடர்மாடி குடியிருப்பாளர்கள் உத்தேச திட்டம் காரணமாக தங்கள் வீடுகள் இடிக்கப்படலாம், தாங்கள் வேறு இடங்களுக்கு அனுப்பப்படலாம் என்ற அச்சம் வெளியிட்டுள்ளதாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. கூட்டு சதியை முறியடிப்போம், 1000ஐ வென்றெடுப்போம் என்று மாத்தளையில் மக்கள் முழக்கம் என்பதாக இங்கு மற்றொரு செய்தியும் வெளியிடப்பட்டுள்ளது. தோட்ட கம்பெனிகளுடன் பிரதமர் இன்று பேச்சு என்பதாக இங்கு மற்றொரு செய்தியையும் சுடரொளி பத்திரிகை தனது முதல் பக்கத்தில் பிரசுரித்துள்ளது. அரச எதிர்ப்பு பாத யாத்திரை, கடிவாளம் போட மைத்திரி தீவிரம், தகர்த்தறிய மஹிந்த பிரயத்தனம், ஏட்டிக்கு போட்டியாக இன்று அதிரடி சந்திப்புகளுக்கு ஏற்பாடு என்பதாக சுடரொளி பத்திரிகையில் மற்றொரு செய்தியும் வெளியிடப்பட்டுள்ளது. அடுத்ததாக ஆங்கில மொழி பத்திரிகையான டெய்லி மிரரில் வெளியாகியுள்ள செய்திகளை இங்கு நாம் பார்க்கும் இடத்து, இந்த நாடு அபிவிருத்தி அடையும் வரை தான் வீட்டுக்கு செல்ல மாட்டேன் என்று பிரதமர் ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ள செய்தி பிரதான தலைப்புச் செய்தியாக டெய்லி மிரர் பத்திரிகையில் பிரசுரிக்கப்பட்டுள்ளது. ஊடகவியலாளர்களுக்கு நாம் சிறந்த பாடத்தை கற்பிக்க வேண்டும் பிரதமர் தெரிவித்துள்ளார் என்று இங்கு மற்றொரு செய்தியும் டெய்லி மிரர் பத்திரிகையின் முதல் பக்கத்தில் வெளியிடப்பட்டுள்ளது. நாம் ஏற்கனவே பார்த்த செய்தி ஒன்றையும் டெய்லி மிரர் பத்திரிகை தனது முதல் பக்கத்தில் பிரசுரித்துள்ளது. மட்டக்களப்பில் 3 படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்தை டெய்லி மிரர் பத்திரிகை இங்கு அறிக்கையிட்டுள்ளது.
பிச்சை எடுத்ததற்காக சுற்றுலா பயணியொருவர் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ளதாக இங்கு மற்றும் ஒரு செய்தியையும் டெய்லி மிரர் பத்திரிகை தனது முதல் பக்கத்தில் வெளியிட்டுள்ளது. இறுதியாக சிங்கள மொழி பத்திரிகையான லங்காதீபவில் வெளியாகியுள்ள செய்திகளை நாம் இங்கு பார்க்கும் இடத்து கூட்டு எதிர்க்கட்சியை அழைக்கின்றார் ஜனாதிபதி என்று பிரதான தலைப்புச் செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. தேசிய கல்வி கட்டுப்பாட்டு சபை ரத்து செய்யப்பட்டுள்ளதாக இங்கு மற்றொரு செய்தியும் லங்காதீப பத்திரிகையின் முதல் பக்கத்தில் வெளியிடப்பட்டுள்ளது. 100% உறுதிப்படுத்தப்படாவிடின் வழக்குகளை தொடர வேண்டாம் என உரிய அதிகாரிகளுக்கு தாம் பணித்துள்ளதாக பிரதமர் ரணில் விக்ரமசிங்க தெரிவித்த செய்தியொன்றையும் லங்காதீப பத்திரிகை தனது முதல் பக்கத்தில் வெளியிட்டுள்ளது. நல்லது நேர்களே, கொழும்பிலிருந்து வெளியாகும் மும்மொழி பத்திரிகைகளை பிரசுரமாகியுள்ள செய்திகளை தரும் பத்திரிகை கண்ணோட்டம் நிகழ்ச்சியூடாக இணைந்திருந்தோம். மற்றொரு பத்திரிகை கண்ணோட்டம் நிகழ்ச்சியூடாக இணைந்திருக்கும் வரை நன்றி, வணக்கம்.